பிரைஸ் த லார்ட். இந்தியன் பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் தெரிஞ்சு கொண்டு வசனங்கள் ஹபக்கக் 3வது அதிகாரம் 8வது வசனம் தொடக்கம் 20வது வசனம் மட்டும். அதை நாங்கள் முதல் ரீட் பண்ணிவிட்டு பிறகு இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பிப்போம். ரீட் பண்ணீங்களா? 8வது வசனத்தில் இருந்து 20 மட்டும். கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்புண்டாக்கிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ, கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்படத்தக்கதாக விளங்கினது. நீரே பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைத்தது. அதன் கைகள் உயர எடுத்தது. சூரியனும் சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்திலே பூமியிலே நடந்தீர். உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவரின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவதாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சித்து அவர்களை சந்தோஷப்படுத்தினீர். அவனுடைய ஈட்டிகளினாலே அவருடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாக சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வந்தபோது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விட விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலத்திலே ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்போது ஒரு வசனமாக பார்ப்போம் என்ன விதமாக இந்த பிரைஸ் தி லார்ட். இந்த ஹெபக்கக் சாப்டர் 2 வாட் இஸ் ட்ரைங் டு டெல் அஸ், என்ன விதமாக இந்த ஆண்டவர்கள் என்னத்தை கம்யூனிகேட் பண்ணுறான்னு பார்ப்போம். மேலிருந்த வரியாக பார்த்தா இது மேலே பார்த்தா ஒரே ஜட்ஜ்மெண்ட் மேலே இருக்கு இல்லையா? ஏன்னா ஆண்டவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே அவர் ஜட்ஜ் பண்ண விதங்களை பார்த்துக்கணும் சொன்னால், நோவாண்ட காலத்தில் அவர் மழையை பாவிக்கிறது, மழை வெள்ளம் என்று சொல்லி எல்லாம் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். அதே மாரி இப்போ பார்வோனே அவர் நியாயம் தீர்த்த போது பார்வோனையும் அவனுடைய ஆமியையும் சமுத்திரத்தை யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அதே விதமாக ஆறுகளை பிளந்து அந்த ஜெரிகோ நகரத்தையே அழிக்கிறத பார்க்குறோம். அந்த விதமாக இந்த ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தா மேலே ஒரு நெகட்டிவாக இருக்கு. மேலே நாங்கள் அதை பார்த்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும் என்னென்னு சொன்னால், இதுக்குள்ள உண்மையில் விசுவாசிகளுக்கோ அல்லது அவருடைய ஜனங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஹோப் இல்லை, ஒரு நியாயம் இல்லை, நீதி இல்லை. சொன்னால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுற போது தான் உண்மையிலே அந்த அந்த எங்களை எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் எல்லாமே அழிக்கப்படுறது அல்லது புறம்பு தள்ளப்படுறது. அப்படி தள்ளப்படாவிட்டால் உண்மையிலேயே எங்களுக்கு விடுதலையே இல்லை. அதாவது இன்னொரு விதமாக சொல்லப்போனால் அந்த ஒரு ராஜ்யத்தில் நீதி நியாயம் இருக்க போகிறதில்லை. ஆனபடியே தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பார்ட் ஆஃப் ஆண்டவருடைய வெளிப்பாடு. அவர் அந்த விதமாக தான் வெளிப்படுறார். அதை மனத்தில் வச்சுக்கொண்டு ரீட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குள்ளே என்ன விதமான ஆட்டிடியூடு எடுக்கிறதால தப்புருவோம்ன்றதை பார்க்குறது தான் இந்த செக்ஷன் உண்மையில். ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நடுவில் பிலீவர்ஸ் உடைய ஆட்டிடியூடு அப்படி இருக்கணும். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது எந்த விதமாக அதோடு போராட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதை எம்ப்ரேஸ் பண்ணுற போது ஜட்ஜ்மெண்ட் வர்ற போது எல்லாருக்கும் மேலே தான் வருது. ஆனால் தேவனுக்குள்ள காக்கப்படுற ஜனங்கள், நோவாண்ட குடும்பம் மாரி, அதே மாரி அவரை நம்பி ஜீவித்த ஜனங்கள், இஸ்ரவேலுக்குள்ள கூட
அவரை நம்பியிருந்த ஜனங்கள் வந்து காக்கப்படுறதை பார்க்குறோம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வர்ற போதும் நாடு முழுக்களுக்கு மேலேயும் வருது. இன்னும் அதையும் மனத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு வசனங்களாக போவோம். முதலாவதாக வேர்ஸ் 8 ஆக்சுவலி அந்த கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்துக்கும் விரோதமாக இருந்ததோ. இது வந்து இந்த பேசிக்கலி இது வந்து இப்போ குதிரைகள் என்னெல்லாம் சொல்கிறேன் நாங்கள் ரெவலேஷன்லும் பார்க்குறோம் இல்லையா. நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கோல்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து விஷனுக்கும் கான்குவெஸ்ட்டுக்கும் போருக்கும் ஃபெமினினுக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு குதிரைகளை தான் பாவிச்சிருக்கு. அதே இந்த குதிரை இந்த அம்பு வில்லுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த ஒரு இந்த சேனைகளின் கத்திரன்றதை காட்டுறதுக்கு. ஏன்னா ஒரு ஆர்மியை அனுப்பி தான் அழிக்கிறது இல்லையா. அப்போ அது என்ன அந்த காலத்துலேயே அதுதான் அந்த ஆர்மிகளுக்கு உரிய வெப்பன். அந்த வெப்பனை ஒரு இமேஜரியாக பாவிச்சிருக்கு. ஆனால் தேவன் ஆவியானபடியான அவர் பாவிக்கிறதெல்லாம் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் உண்டாக்கின உலகத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் உண்மையில் மழை ஆறுகள் எல்லாம் அவர் உண்டாக்கினது இல்லையா. அப்போ அது வந்து அவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்குறது வேறு அது நாங்கள் பார்க்குறோம் உண்மையில் செவி கொடுக்குறபடியால் தான் அந்த எலிமெண்ட்ஸை பாவச்சு ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுறது. அது என்ன நாங்கள் மெட்டீரியல் இப்போ இருக்கிற மாமிசமான மேதர்கள் வந்து உண்மையிலேயே ஆவியில் மறைச்சிருக்கிறபடியால். அப்போ அந்த விதமாக அந்த முதலாவது என்ன சொன்னால் அந்த இந்த கத்தல் நதிகள் மேன்றதை மனதில் வச்சு கொண்டு உண்மையிலேயே இந்த இதனுடைய மேஜரி வந்து அதைத்தானே யூஸ் பண்ணி அந்த கோபம் சினம் சமுத்திரத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னு சொல்லி அதை வச்சு அவர் போராடும் அப்போல இருக்கும். ஆனால் உண்மையில் போராடுறது தான் உண்மையிலே அந்த நிலங்கத்தின்னு சொல்கிறவருடைய அதனுடைய அர்த்தம் தான். அவருடைய போராட்டத்துக்கு நடுவில் புறம்ப தள்ளப்படுற அவருடைய சத்துருக்கள். இதை விட அவருடைய ஜனங்கள் அல்ல அந்த விதமான சத்துருக்களை நாங்கள் பழைய மனிதனும் சத்ரு தான் உண்மையில் அவனும் ஒரு பாவி. அப்போ அதையுமே அவர் ஆண்டு எதிர்த்து நிற்பார். அப்போ அந்த விதமாக அதுதான் பழைய மனிதனை கலந்து போட்டு புது மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது. அது ஞானம். அந்த விதமாக இருக்கிற அனுபவத்தில் நாங்கள் அந்த அடுத்த வசனங்களுக்கும் கடந்து போவோம். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கியது. நீரே பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினவர். இப்போ இங்கே அவர் என்னது எல்லாமே ப்ராமிஸாக தான் கொடுக்கப்பட்டது. என்ன விதமாக இந்த நாடு இந்த உலகம் ஜட்ஜ் பண்ணுற போதும் இயேசு வந்தது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு உலக ரட்சகர் அந்த விதமாக அதெல்லாம் ஆணையாக ப்ராமிஸாக கொடுக்கப்பட்டது. அப்போ வில் நாணயப்பட்டதாக இட்ஸ் ரெடி டு ஃபைட் அல்ல ரெடி டு த்ரோன்ற மாதிரி. ஆனால் அதே இதில் நாங்கள் உண்டு மறக்கக்கூடாது. பாருங்க இந்த அவருடைய இந்த சமாதானத்துக்கு இந்த கட்டளைகளை உள்ள ஜனங்களுக்கு நோவாண்ட காலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறார், வானவில் அந்த நேரத்தில் அவர் ஏற்படுத்துகிற ஒரு அடையாளமாக அந்த வானவில் வர்றதும் மழையும் வெயிலும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற போதும். அப்போ அந்த வானவில் ஆனால் நீங்கள் வானவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்பு அதில் தொடுக்கப்பட்ட அம்பு வந்து தேவனை நோக்கித்தான் இருக்கு. இன்னொரு விதமாக சொல்ல போனால் அந்த இப்போ ஒரு ரைஃபிள்ன்ற பாயிண்ட் வந்து அவர் அந்த ரைஃபிள் அவர் ரைஃபிளை வச்சிருக்கிறவருடைய கையில் அவரை நோக்கி இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. உங்கள்கிட்ட தான் ரைஃபிளை தரார் உண்மையில். இன்னொரு சொல்ல போனால் நாங்கள் தான் ஷூட் பண்ணுமா போல அவரை. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குரிய ஒரு அடையாளம். அப்போ அந்த விதமாக இவன் நோவாண்ட காலத்தை கூட அந்த வில் நாணயப்பட்டதாக தான் விளங்குது. அந்த நாணயப்பட்டது வந்து உண்மையிலே சமாதானத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. ஏன்னு சொன்னால் அந்த அதனுடைய அம்பு தேவனை நோக்கி இருக்குது. அப்போ அதே நேரத்தில் அந்த அம்பு வந்து அந்த இப்போ தேவனோட இருக்கிற ஜனங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, எல்லா ஜனங்களுக்கு அழிச்சிடும். ஏன்னு சொன்னால் எல்லா விதமான எலிமெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தண்ணி இல்லாமல் ஜீவிக்க முடியாது. ஆனால் தண்ணி வெள்ளமே மாறியங்களே அழிக்க முடியும். அதேமாரி எல்லாமே சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. அதான சாப்பாடே ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை மாறியங்களை அழிக்க முடியும். அந்த விதமாக இல்லாதவர்களுமே மரணம் ஜீவனும் இருக்குது. நாங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களா இல்லையானதை பொறுத்து தான் உண்மையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுதா இல்லது வந்து மரணமும் சாவமாக மாறுறாண்ட எல்லாமே அந்த எங்களுடைய விசுவாசமும் நாங்கள் உண்மையிலேயே தேவனை ஆராதிக்கிறதுன்னு சொல்கிற பணிஞ்சு கொண்டு சேவிக்கிற ஜனங்களா அல்லது இந்த உலகத்து ஆவிகளை சேவிக்கிற ஜனங்களா சேவிக்கிறதாலே அதை எதிர்த்து நிற்கிற ஜனங்களா. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அல்லன்னு சொன்னால் இந்த விதமான அந்த நியாய தீர்ப்புகள் வர்ற போது தேவன பக்கத்தில் இருந்தால் நாங்கள் தப்பிடுவோம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரபாயித்து கழிந்து போயிட்டு ஆழி இழைந்தது, அதன் கைகளை
உயர எடுத்தது. இது உண்மையில இந்த இஸ் அ பொயட்டிக் ஃபார்ம் ஆஃப் என்னமே சொல்கிறது. இப்போ இந்த கடல் பிளந்து மோசஸையும் அந்த ஜனங்களையும் விட்டு மற்றவங்களை அழித்த போது அந்த அதுக்குரிய ஒரு பொயட்டிக் ஃபார்ம். ஏண்டா கைகளை உயரெடுத்தேன்னு சொன்னால் அந்த ரெண்டு பக்கத்திலும் தண்ணீர் உயர்ந்து போய் நிற்குது, ஆழி இறைந்தது, ஜலம் பிரவாயத்தை கடந்து போயிட்டு நடுங்கி நின்றுன்னு சொல்கிறது எல்லாமே பொயட்டிக் ஃபார்ம் ஆஃப் என்ன மாதிரி ஆண்டவர் அந்த நேச்சுரல் அவர் உண்டாக்கினவர்களை வைத்து ஒருத்தனுக்கு வந்து ரட்சிப்பாகவும், அதுதானே மேலே ஞானஸ்தானத்துக்கு கூப்பிடப்பட்டிருக்கு. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான். உண்மையில் அது யாது பாதிக்கணும்னு சொன்னால் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு இதில் ஒன்று குறைஞ்ச 10 இந்த இதை ஒப்பிட்டுருக்கு ஞானஸ்தானத்துக்கு. அதே விதமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதி நோவாண்ட அழிவு காலத்தை ஒப்பிட்டுருக்கு. ஆனாலும் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு போடப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் பார்க்குறோமோ உண்மையில் நோவாண்ட ஃபேமிலிக்கும் ஹீப்ரூ பீப்புளுக்கும் அது ரட்சிப்பாக மாறினது. அப்போ அந்த விதமாக அந்த என்ன சொன்னால் கெட்ட ஜனங்கள்லேருந்து ரட்சிப்போம். அந்த அவங்களே அடக்கி ஆழ்ந்து கொண்டு வந்த ஜனங்கள்லேருந்து ரட்சிப்போம். அந்த விதமாக தான் அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் போகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் அதை பார்த்தா எல்லாருக்கும் மேலே தான் வருது வெள்ளம். ஆனால் ஒரு தடவை அழிக்குது, ஒரு தடவை வந்து காது கொள்ளுது ரசிக்க. அடுத்த வேர்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சந்திரனும் சூரியனும் தெந்தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசலையும் நடந்தன. அம்பு வில்லு ஈட்டி என்று வர்ற போதெல்லாம் இஸ் ரியலி இஸ் அ பேட்டில். சேனலின் கருத்துன்றதை யோசிச்சுக்கொள்ளுங்க. அது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உண்மையிலே அவர் அந்த செங்கடலை கடந்து போன போது அவர் போராடினார்னு தான் போட்டிருக்கு. அவர் தான் சேனலின் கர்த்தர், அவங்களோட வந்து போராடினார்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் அந்த இமேஜரியெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் அது மனுஷர் யூஸ் பண்ணுறதுகள் அவர் யூஸ் பண்ணுறது அதுக்கு ஒப்பிட்டப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த விதமாக தான் அவர் பாவிக்கிற அந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அதுதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அம்பும் வெல்லும் ஈட்டியும், மற்ற பக்கம் நதிகளும் ஆறுகளும். அது வந்து இந்த மனிதர் இதை பாவிக்கிற பாணியிலே அவர் அதை பாவிக்கிறார். இப்போ என்ன வேண்டாம், இந்த கடலையும் ஆற்றையும் தண்ணீரையும் நெருப்பையும் அவர் பாவிக்கிறார். அப்போ அந்த விதமாக அந்த சந்திரனை அதே நேரத்தில் ஈவன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம். அந்த பெந்தெகோஸ்து நாளில் ஆவியானவர் நினைச்ச போது முதலாவது பிரசங்கித்த பிரசங்கம் பேதுரு. அதில் அவர் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் இது தீர்க்கதரிசி ஜோவேல்னால உருவாக்கப்பட்டதான் இப்போ நடந்தேறி இருக்குது. அதில் அவங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்கலாம் சொல்லிட்டு இளைஞர்கள் என்ன சொல்கிறது இருக்கிற இளைஞர்களை சொல்லி சொப்பனங்களுக்கு வயது வந்தவர்களை சொல்லி அவளெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று. அப்போ அந்த அதே இடத்துல அடுத்த வசனம் நிர்மாயம் பண்ண உயர வானத்திலே அற்புதங்களையும் தாளபூமியிலே ரத்தமும் அக்கினி பேக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். இப்போ சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவனோ அவன் ரசிக்கப்படுவான். ஹோல் திங் இஸ் திருப்பி அதுதான். அந்த தொழுது கொள்வது யார், அவரை பணிஞ்சோண்டு சேவிக்கிறது, தொழுது கொள்வது எல்லாமே ஒரே சினனிம்ஸ். அது யாருன்றதை பொறுத்து தான் உண்மையில ரட்சிப்போம், அந்த உண்மையில் அழிஞ்சு போகிறதுமன்றதுக்குரிய இது எல்லாமே. அடுத்ததாக நீர் கோபத்தோடே பூமியிலே நடந்தீர், உக்கிரத்தோடே யார்களை போரடித்தீர். இப்போ அவர் தேவன் பூமியில் நடந்ததுன்னு வந்து இயேசு கூட தான் நடக்கிறார். இந்த இயேசு செய்த கிரிகளை அவர் சொல்ல நான் செய்கிற கிரிகளும் பிதாசு செய்கிற கிரிகள் எனக்குள்ள. அதே நேரத்தில் அவர் இல்லை ஈவன் ப்ரொஃபஸர்களால் யாருக்களாலும் வெளிப்பட்டாலும் அந்த வெளிப்பட்ட விதத்தை நீங்கள் இப்போ ஜீசஸ் இதில் பார்த்தா எல்லாம் சரியான பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உண்மையில் ஒரு சைட் ஆஃப் இது அப்படி இல்லை. ஏன்னா அவருடைய சூடத மவுதுன்னு தான் போட்டிருக்கு. அதை பாவிச்சு தான் ஃபைட் பண்ணினது. அப்போ அதை பாவிச்ச இடங்களை போய் எங்கள் மணி சேஞ்சஸ் எல்லாம் என்ன சொல்கிறது, அந்த ஆலயத்தில் ஒரு ஒரு த்ரெட்டை மேக் பண்ணி அதால் அடிச்சு திறத்துறாரு இல்லையா. அதேமாரி அந்த பரிசீலையெல்லாம் பார்த்து பிரியன் பாம்பு குட்டிகளை ஒன்றத்தில் சொல்கிறத பார்க்குறோம். வெள்ளி அடித்த அந்த கல்லறைகள் இன்னொருத்தில் சொல்கிறத பார்க்குறோம். இன்னொருத்தில் வந்து பார்த்து சொன்னால் அந்த பாரம்பரியத்தை ப்ரீச் பண்ணுற ஜனங்களை அவங்கள வந்து அவங்களாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொல்கிற போது அது சொல்கிறேன். அவங்க வந்து குருட்டு வழிகாட்டுகள், கூடலுக்கு வழிகாட்டுகள் 2 பேருமே குளிக்க விழுவாங்கன்னா ஹெல்லுக்கு போகிறாங்க, அவங்கள விட்டு விட அப்படின்னு சொல்லி அதே மாதிரி யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் அவரை உண்மையிலேயே விசுவாசிக்காத ஜனங்கள் எல்லாம் சுவிசேஷன் மாதிரி வந்த ஜனங்கள் அவ்வளோ பேரையும் விட்டு போகிறதுக்கு அவர் பின்னால் போகலை. இப்போ அந்த விதமாக ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் வாஸ் ஜீசஸ் மினிஸ்ட்ரியிலும் அதை அவங்க நிறைய பேர் ஹைலைட் பண்ணாதபடியால் தெரியுது இல்லையே தவிர
ஆனால் ஒரு அந்த 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 பாணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான். ஒரு பக்கம் வந்து உண்மையில் அதுவும் ஜட்ஜ்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அவரை நம்பி வந்த ஜனங்கள் வந்து காக்கப்படுறதையும் பார்க்குறோம். அப்போ அது வந்து அதே இதுதான் இந்த பழைய ஏற்பாடிலும் கூட. ஆனால் அதில் வந்து பார்த்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹைலைட் பண்ணுமா போலப்பட்டிருக்கும். ஆனால் அதிலுமே அந்த விதமாக அதே இடத்துல ரசிக்கப்படுறத பார்க்குறோம் இல்லையா? நோவாண்ட ஃபேமிலி, அந்த எபிரேயர், அந்த 6 காலம் என்ன சொல்கிறது, அதேமாரி டேனியல் காலத்தில் அந்த ஷட்ராக் மிஷாக் தீ என்ன சொல்கிற நெருப்பால் காக்கப்படுறத பார்க்குறோம். அந்த விதமாக இஸ் ஆல்வேஸ் தேர். அந்தலையோ இங்கேயோ அங்கேயோ. ஆனால் வந்து அது ரெண்டையுமே புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக வேர்ஸ் 13 உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக நீர் அபிஷேகம் பண்ணினுடைய ரட்சிப்புக்காகவே நீர் புறப்பட்டீர். அதுக்கு தான் அவர் புறப்பட்டது போராடுறதுக்கு. எனது ஜனத்தின் ரட்சிப்புக்கும் அபிஷேகம் பண்ண ஜேசுவின் ரட்சிப்பு அல்லது வந்து அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் என்றால் தேவனுடைய ஆவியால் ஈவன் மோசஸ் ப்ரொஃபஸர் எல்லாருமே இல்லையா, கிங்ஸன் ஈவன் ப்ரீஸ்ட். அந்த விதமாக அந்த அந்த அபிஷேகம் பெற்றவன் அவங்களுடைய ரட்சிப்புக்காக அவன் புறப்படுறார். இப்போ அவங்களே அவரை நோக்கியது மறுதளித்தால் இப்போ அவங்களும் இல்லை அவங்களையும் நீக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதே விதமாக துஷ்டனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டினீர். இப்போ ஜேசுவே சொல்கிறேன் இல்லையா, இந்த ஜட்ஜ்மெண்ட் டைமில் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கு. நான் உயர்த்தப்படும் போது இந்த உலகத்தின் அதிபதி புறம்ப தள்ளப்படுவான். அப்படித்தான் சாதான் புறம்ப தள்ளப்பட்டது. அது அந்த விதமாக தான். அதுதான் இந்த ரெவலேஷன் 12 நீங்கள் பார்ப்பீங்க. அந்த என்ன மேரி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சாத்தான இவன் பல்லவத்திலேருந்து புறம்ப தள்ளப்பட்டான்னு சொல்லி, அது புறம்ப தள்ளப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டதால் ஹூவத்தோடு வந்திருக்கிறான். அவனை நாங்கள் ரத்தத்தாலையும் சாட்சியாலையும் ஜெயம் கொண்டோம் மட்டும் சொல்லி. அப்போ அந்த விதமாக அந்த அந்த தலைவனை வெட்டுறது வந்து இந்த விதமாக தான் இந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுகளால். ஆனால் அப்படி செய்கிற போது அவருடைய ஜனங்கள் காக்கப்படுறாங்க. அப்போ அதுதான் இந்த தலைவனை வெட்டி நீர் நீங்கள் புறப்பட்டீர். நாங்கள் எல்லாருமே அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாமே அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், அவருடைய ரட்சிப்புக்காக நீர் புறப்பட்டீர் என்று சொல்லி. ஏன்னா அந்த விதமாக உலகத்துக்கு நியாய தீர்ப்பு இயேசுடா வந்தபோது தான் நாங்கள் அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போய் அவை இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து எங்களையுமே அந்த அபிஷேகத்துக்குள்ள உட்படுத்துகிறபடியாகத்தான் அந்த நாங்கள் இந்த பக்கத்து அதாவது ரசிக்கப்படுற ஜனங்கள கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அடுத்த வேர்ஸ் 14 வந்து என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காட்டை போல வந்தார்கள். சிறுமையானவனை மறுவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படி தான் அவங்க எடுத்து நிற்கிற ஜனங்கள் எல்லாமே ரகசியம் அதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்களா. மற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக பண்ணுவாங்க. எல்லாத்தையும் எல்லா ப்ளொட்டிங்கும் ரகசியமாக தான் செய்கிறது இல்லையா. அப்போ நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அறிவுகளை உருவ குத்தினீர். இதுதான் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இல்லையா பைபிளில். அதாவது வந்து டேனியல் டைமில் அவர் வந்து சிங்க குவைக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் ப்ளோட் பண்ணி என்ன அதே சுங்க குவைக்கில் விழுந்து செத்தது அந்த சிங்கங்கள் சாப்பிட்டது அந்த ப்ளோட்டு சார். அதைத்தான் அவர்களுடைய ஈட்டினாலேயே அதுதான் இந்த தேவனுடைய போராட்டம் அல்லது அவருடைய ஞானமும் அவருடைய போராட்டமும் அந்த ஈட்டிகளாலேயே அவங்களை சாபமா போல. அதே விதமாக ஹேஸ்தன் இதில் வந்து எல்லா யூதர்களையும் தூக்குறதுக்கு அவன் அந்த இது அந்த ஹேங் பிளேஸ் எல்லாம் ப்ரிப் பண்ணி வச்சுருக்கிறான். நிறைய ஜனங்கள் இல்லையா, அதை இதில் தூங்கினது கடைசியாக அந்த ப்ளப் பண்ண நேமன் தான் அப்புறம் அதே விதமாக ஷெட்ராக் மிஷாக் கணவன் நோக்கே எரிஞ்ச ஜனங்கள் தான் அதுக்குள்ள அந்த நெருப்பு எரிச்சது. அப்போ அந்த விதமாக இஸ் ஆண்டவர் உண்மையிலேயே அப்படி எல்லாம் ரகசியமாக பண்ணுற ஜனங்களோட அவங்க வீட்டுகளாலேயே அவங்களை சாப்பிட்றார். அடுத்ததாக திரளான தண்ணீர் குவியலாக சமுத்திரத்துக்குள்ளும் அந்த குருதர்களோடு நடந்து போனீர். அது வந்து இப்போ எங்கள் குதிரைன்னு சொல்கிறது திருப்பவும் போராட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வருமா போல். அதுவும் திருப்பவும் அந்த இட்ஸ் அ குட் ரெஃபரன்ஸ் யெஷுவாண்ட காலத்தில் என்ன மாரி அந்த ஆறு வந்து பிரிஞ்சு கொடுக்கல அந்த தண்ணீர் குவியலாக நின்று தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த விதமாக கடந்து போகிற அனுபவத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இது பண்ண சமுத்திரத்துக்குள்ள மோசஸ் கடந்து போனதை பார்க்குறோம். அதுகள் எல்லாமே ஆண்டவர் போராடுறேன்னா ஒரு பக்கம் இங்கே பார்வனும் வந்து அவருடைய ஆவியோடும் போராடுறாரு இல்லையா. அவர் போடான்னு தான் எழுதப்பட்டிருக்கு அந்த இதில். நீங்கள் 12ஆம் அதிகாரம் எக்ஸடஸில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ அதுகள் எல்லாமே லோட் இஸ் ஃபைட்டிங் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை வச்சு. நான் கேட்டபோது இது 16 நான் கேட்டபோது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளின் உட்கள் உண்டாயிட்டு என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு இருக்க ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். வாட் இஸ் திஸ் வேர்ட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா அந்த இது இப்படி சொல்லலாமா வந்து இப்போ Psalm 22
சாம் 22 தான் இயேசுடைய சிலுவைக்குரிய அந்த சங்கீதம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆரம்பம் முழுக்க நான் ஒரு புழு தாயின் வயிற்றில் உண்டான போதே அவர் வந்து பிறந்ததே இந்த உலகத்தில் ஆட்டுக்குட்டியாக மறிக்கிறதுக்கு அந்த விதமாக இந்த மறிக்கிற அனுபவத்தை பார்க்குறோம். அப்போ அந்த பங்க ஜெபிக்கிற போது ஜெபிச்ச பிறகு அவருக்கு வந்து அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து கொண்டாங்க. இந்த மாதிரி அந்த அதுகளுக்கு மேலே சந்தோஷம் வந்தது. என்னன்னு சொன்னால் அந்த அதனுடைய எண்ட் தெரிஞ்சபடியால் அப்போ அது உண்மையில் அந்த எண் வந்து இந்த உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட், அதால் வந்து இந்த எதிர்த்து நீக்கிற சாத்தான் அதுகளெல்லாம் புறம்ப தள்ளப்பட்டு அதே நேரத்தில் நாங்கள் கூட எல்லாம் ரசிக்கப்பட்டு உண்மையிலேயே அவருடைய மனவாட்டியாக மாறுறதை பார்க்குறோம். இல்லையா, ஒரு 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 வெட்டிங் இஸ் சம்திங் வெரி என்ஜாயபிள் ஓ சம்திங் வெரி ஹோப்ஃபுல் இல்லையா. அப்போ அந்த விதமாக அந்த அந்த ஒரு பக்கம் அந்த சவரனிட்டி ஆஃப் காட்னுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட், ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட எங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றுற, அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் மாற்றி கொடுக்குறார். அடுத்ததாக பார்ப்போம். அந்த அடுத்த 17-20 மட்டும் எல்லாருக்குமே ஃபேமிலி எவர்சஸ் இதுகள். ஆனால் அதுக்குரிய அந்த அந்த மெசேஜ் இஸ் த சேம் திங். அதில் இந்த ஆட்டிடியூடு இம்பார்ட்டன்ட். நம்ம வடிவாக அதில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நடுவில் நாங்கள் என்ன விதமான ஆட்டிடியூடை எடுக்கணும்னு சொல்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த அன்வேவரிங் அந்த சந்தோஷம்தான் உண்மையிலேயே எங்களுக்கு பலம். அதுகள் தான் இந்த இதுகளாக போகிறதுக்கு சரியான பேலன்ஸே எங்களுக்கு கொடுக்குற அல்லது நாங்கள் பேலன்ஸ் இழந்துடுவோம். ஏன்னு சொன்னால் உண்மையில் அந்த ஜோய்க்கு காரணம் வந்து அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் பிலீவர்ஸுக்கு இஸ் சல்வேஷன், ரட்சிப்பு. அதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்கிறது. மற்ற ஜனங்கள் அழிக்க போகுது. அதே நேரத்தில் இப்போ எங்கள் இந்த 3 வருஷத்துக்கு என்னென்னு சொல்கிறது, இது ஃபேமின் டைம்னு சொன்ன போது இதில் நான் சொல்ல எலைஜான்ற காலத்தில் அது எல்லாருக்கு மேலேயும் வருது இல்லையா. இவனை எலைஜாக்கு மேலே கூட வருது. ஆனால் எலைஜாக்கு மேலே வந்தாலும் அவரை தேவன் போஷிக்கிறத பார்க்குறோம். காகத்தை வைத்த ஒரு அரைவாசி காலம், அப்புறம் வந்து ஒரு விதவையின் கையில் இருந்த கடைசி மாவையும் எண்ணெயும் வச்சு மிச்ச காலம். அப்போ இது எல்லாவற்றிலுமே என்னது நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் அந்த இதுகளெல்லாம் வெட்டு போனாலும் தேவனுக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். அந்த பவுலுக்கு இப்படி சொல்கிறார், என்னுடைய கிருபை போதும்னு சொல்லி. அப்படி சொன்னால் என்ன லேக்கில் அப்பா சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பலனத்தில் என்னுடைய பலம் விளங்கும் எல்லாம் சொன்ன பிறகு அதான் அந்த நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பேன், தேவனுக்கு களி கூறுவேன் பார்த்தால் இப்போ எங்கள் அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், இந்த இறைச்சி செடிகள் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பிணையிட்டு போனாலும், வயல் தானியத்தில் விளைவிக்காமல் போனாலும், கடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும், தொழுவத்தில் மாடிலாம் போனான்னு சொல்கிறது. சார் ரியல் ஃபேம் இன் டைம். என்ன சொல்கிறது, அந்த ட்ரை சீசன் இல்லையா, ஒன்றுமே ஒர்க் பண்ணாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்கு களி விடுவேன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விதத்திலேயே ஆண்டவர் அவங்களை போஷிக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நினைக்கிறேன் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் வந்து அந்த நம்ம ஊரில் இந்த கூப்பன் இதுகளை என்ன சொல்ல இந்த போர் டைமில் கொடுக்குமா போல் எல்லாமே ரேஷன் பண்ணி அரிசிகளும் பானம் அப்படியெல்லாம் இந்த நாளில் கொடுத்த போது அந்த ரோலன்ன்ற ஜனங்களை போய் அவங்களோட சர்வீஸை நாங்கள் டைட் பண்ணுறது, அதாவது சர்ச்சுக்களை இருந்து டைதிங்கோடு இருக்கிற ஜனங்கள் அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா அவங்க அந்த லைனில் போய் நிற்க வேண்டிய தேவையே இருக்கலை. ஏதோ ஒரு விதமாக தேவனவங்களை போஷிட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்க பிலீவர்ஸை வந்து ஆண்டவர் ட்ரீட் பண்ணுற வித்தியாசம். அப்படி எல்லாம் நாட்டுக்கு மேலேயே பஞ்சம் வந்த போது அவங்களை தேவன் போஷிக்கிறத பார்க்குறோம். அப்படித்தான் தேவன் ரசிக்கிறது. அதுக்குரிய அந்த ஆட்டிடியூட் தான் இது. அந்த சரியாக இயேசு கூட அந்த சந்தோஷத்தின் போட்டு அந்த சிலுவையை சாய்த்து கொண்டாருன்னு சொல்லி அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் அந்த ஆட்டிடியூடு இருந்தால் தான் உண்மையிலே சரியான பக்கத்தில் இருப்போம். காதை போஷிக்கிற அனுபவமோ அல்லது கையில் இருந்துக்கிறத பெருகி தாங்கிறதோ. ஏன்னா இவன் எலைஜான்னு நினைக்கிறது காலத்திலையெல்லாம் உண்மையிலே 20 லோஃப் ஆஃப் பிரெத்தான் இருக்குது. ஆனால் 100 பேர் நினைக்கிறேன், 100 பேர் இருக்கிறாங்க, பத்தாது கொடுக்குறதுக்கு. ஆண்டவர் சர்வ் பண்ண துவங்கினோன்னா பெரிய 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 சரியாக ஜீசன் கையில் பெரியணுமா போல் அப்படி பெருகியெல்லாம் கொடுத்து பார்க்குறோம். அது வந்து எங்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த அனுபவத்தை காண முடியும். உண்மையிலே இந்த விதமாக நடந்தால் எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்ன நடக்க பண்ணுவார்.
இப்போ அந்த இதுதான் அந்த இப்போ இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். 2 Corinthians chapter 12 அவர் என்ன சொல்கிறது, எல்லா சோதனைகளும் திருப்பி திருப்பி வந்தபோது பவுல் ஜெபிக்கிறார் இல்லையா. இவன் ஹேவக்க கூட இந்த ஸ்ட்ரென்த்தை தானே அவர் சொல்கிறார். அப்படி ஜெபிக்கிற போது தேவன் சொல்கிறார் என்னுடைய கிருபை போதுமண்டு. அப்போ அந்த விதமாக போனோன்னா சொல்ல என்னுடைய பலவீனத்தில் அவன் தேவண்ட பலன் அதான் மான்களை போலாக்கி என் கால்களை உயரமாக சாதி நடக்க பண்ணுறேன்னு சொல்லி சொந்த பலத்தில் இல்லை, கர்த்தரின் பலன், ஆண்டவராகிய கர்த்தரின் பலன். அப்போ என்னுடைய பலவீனத்தில் நான் பெருமைப்படுகிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய பலன் வெளிப்படுறபடியாலேன்னு சொல்லி அது கர்த்தரின் பலன். நான் இப்போ இந்த விதமான சோதனைகள் எல்லாம் வர்ற போது கர்த்தர் தான் எங்கள்ட பலன், அவர் தான் ரட்சகர், நாங்கள் எல்லாம். அப்போ அந்த ரட்சகரை நம்பி, ரட்சிக்கிற அந்த கிருபியை நம்பி, அதுகளை நம்பி நான் ஓடுற போது உண்மையிலேயே அந்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இது தானே அந்த கடைசி போய் உண்மையிலேயே ஒரு ராகமாக பாடுறதுக்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் கடைசி வசனம் நெகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படுதுன்னு சொல்லி. ஸோ த ஹோல் திங் இஸ் ஆல் அபவுட் உண்மையிலே இந்த பார்த்தால் ரட்சிப்பமே இருந்தாலும் உண்மையிலே இஸ் அ பிளஸட் டைம். அந்த பிளஸட் டைமுக்குரிய அந்த இதுதான் இந்த 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 பகுதி இந்த பைபிளில். அதோடு நான் இன்றைக்கு நிறுத்துகிறேன். இனி டிஸ்கஷன் டைம் அது and we'll go into